ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். யாராவது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ராஜராணி சீசன் 2ஓட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தியாவும் அவங்க அண்ணனும் ஒரு 2 பேர் தனித்தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி என்ன யோசிக்கிறாங்க பார்த்தா, சந்தியா வந்து யோசிக்கிறாங்க, நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாமா வேணாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளால் சம்மதிக்கக்கூடாது, நம்ம லைஃப் தான் முக்கியம், நம்ம நல்லபடியாக படித்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவோட அண்ணன் என்ன யோசிச்சுன்னு இருக்காங்கன்னா, இவ என்ன தான் பண்ணாலும் எல்லாமே ஒரு சின்ன விபத்து மாதிரி நடந்து போச்சு. அப்பா அம்மா பாம்பு பிளாஸ்ட்டில் செத்து போயிட்டாங்க, இவ வேறு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சந்தியா ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் ஆகிடுது. காலையில் சந்தியா சாமிக்கிட்ட, சாமி நான் இன்னைக்கு கால் டிக்கெட் வாங்க போகிறேன், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும், எப்படியாவது டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட சந்தியா அவங்க அண்ணி வந்துடுறாங்க. அண்ணி வந்து எங்கே போகிற சந்தி கேட்குறேன், காலேஜுக்கு போகிறேன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த பாலை குடிச்சிட்டு போன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணன் வந்துடுறாங்க. இதுக்கு இன்னைக்கு காலேஜ் போகிறேன், நாளைக்கா போக சொல்கிறாங்க. இல்லை ஆல் டிக்கெட் வாங்குறது இன்றைக்கி தான் போகணும், என்கிட்ட இல்லாத நோட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவோட அண்ணா வந்து இன்றைக்கி சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க, ஞாபகம் இருக்கா, கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சந்தியா சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தா சந்தியா அவங்க வீட்டுக்கு அந்த ராதா இருக்காங்களா, அவங்க வராங்க. அவங்க அண்ணன் வந்து வாங்க உட்காருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ளை என்னாச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாயந்தரம் கூட வரேன்னு சொல்லி இப்போ வந்துட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து மாப்பிள்ளோட பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதா. உடனே அவங்க அன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தியாவோட அன்னிக்கு மணிக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, என்னது இறந்து போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே மணி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ராதா வந்து இது போச்சுன்னா என்ன பரவாயில்ல விடுங்க, நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு வாரம் இருக்கு, ரொம்ப நல்லா தங்கமான பையன், ஆனால் ஸ்கூல் பக்கமே எட்டி பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மணிக்கு வந்து கொஞ்சம் எப்படி எதுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, அவன் ரொம்ப நல்லா படிக்கணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஒரு கனவுல இருக்கா, படிக்காத பையனை சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே படிப்பில் படிக்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா இவங்க வந்துடுறாங்க. உடனே வந்து ராதா வந்து எனக்கு நீங்கள் வேணால் நான் அந்த அட்ரஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் அந்த பையனை போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு ஸ்வீட் கடை வச்சுருக்காங்க, சும்மா 1 கிலோ ஸ்வீட் வாங்கணும்னு போயிட்டு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அம்மா பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது, அந்த வீடை பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி. அது சந்தியாவோட அண்ணன் வந்து உடனே அவங்க அண்ணி வந்து காஃபி கொடுக்குறாங்க, காஃபின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராதா அவங்க கேட்காம போயிட்டாங்க. உடனே சந்தியாவோட அண்ணன் காஃபி குடிக்கிறீங்களா, முன்னுக்கினா அப்போ எங்களை பார்த்தா விளையாட்டாக தெரியுதான்னு சொல்லிட்டு சந்தியாவோட அண்ணா ஒரு மாதிரி கோவமாக எரிச்சலாக பேசிட்டு போயிடுறாங்க. அவங்க அண்ணி சிரிச்சுட்டே காஃபி குடிக்கிறாங்க. அதோடு முடிச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சரவணனும் அவங்க தங்கச்சியும் 2 பேரும் பேக் வாங்குறதுக்காக போகிறாங்க. சரவணன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சிக்கிட்ட இதோட 10-15 கடை ஏறி இறங்கிட்டுருப்போம், இன்னும் பேகே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து இன்னும் ஒரு கடை மட்டும் மேலே பாருங்கள், மேலே பேக் இருக்குது, இந்த கடையோட லாஸ்ட்டு அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அந்த கடையில் பார்த்திங்கன்னா சந்தியாவும் இருக்காங்க. சந்தியா அவங்க ஃப்ரெண்டு பர்ஸ் வாங்குறதுக்காக சந்தியா வந்திருக்காங்க. அதில் வந்து பேக் வாங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து சரவணன் அவங்க தங்கச்சி பேக் எடுத்துகிட்டு இருக்கிறது சரவணனோட தங்கச்சிக்கு அதிக ரேட்டில் ஒரு பேக் எடுக்கிறாங்க. அது பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிது சரவணனோட தங்கச்சிக்கு, அந்த பவித்ராவுக்கு. உடனே அவங்க அந்த ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட இதே மாதிரி கலரில் வேறு ஒரு பேக் கம்மி ரேட்டில் காமிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரவணன் வந்து எதுக்கு இந்த பேக் உனக்கு பிடிச்சிருக்கல, ஆனால் இது விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கல வாங்கிக்கோ, நான் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கிறதுனால வேறு பேக்கெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் சந்தியா பார்த்துன்னு தான் இருக்காங்க. சந்தியா பார்த்துட்டு இருக்கப்போ இப்படி ஒரு அண்ணன் நம்மளுக்கு கிடச்சிருந்தோம், இப்படியெல்லாம் கூட அண்ணன் இருக்காங்க நாட்டில், எங்கள் அண்ணனும் இருக்காங்களே, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டை விட்டு துரத்துனோடனே பார்த்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணனே பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டு விட்டு வெளியே போகிற வரையும், அந்த கடை விட்டு வெளியே போகிற வரையும் சரவணனே பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது அவங்க ஃப்ரெண்டு இன்னும் அங்கேயே பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் 2 பேரும் கடை விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பவித்ரா அவங்க அண்ணாவும் ஸ்வீட் கடை முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. எனக்கு இப்போயும் இந்த பேக் வாங்கினது பயமாகவே இருக்குன்னா ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா இந்த ரேட்டு பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், என்னை கொன்னுவே திட்டியே சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரேட் தானே பிரச்சனை, அது கிழிச்சு போட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சரவணனும் கிழிச்சு போட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காசு ரேட் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. 110 ரூபா சொல்லிட்டா, அடி பாவி 110 ரூபா சொன்னால் யார் நம்புவாங்க,
ஒரு 550 சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பவித்ரா வந்து, நீ ரொம்ப நல்ல அண்ணன், பேகும் வாங்கி கொடுத்துட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கொஞ்சுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிடுறாங்க. இனி வர எபிசோடில் சந்தியாவோட அண்ணன் வந்து அந்த கடையை போய் பார்ப்பாரா, சரவணனை பிடிக்குமா, அப்புறமா சந்தியாவுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடக்குமான்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடு யாராவது என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.